சாட்டர்டேனால இன்றைக்கி ரொம்ப சோம்பேறியாக ஆகிட்டோம். இன்றைக்கி என்ன நேற்று வந்து நம்ம இட்லி மாவு போட்டதுனால 2 நாள் எங்கள் வீட்டில் வந்து இட்லி தோசை தான் ஓடும். என் பசங்க திட்டினே இருப்பாளுங்க அதுக்குன்னே, இட்லியா தோசையான்ட்டு. என்ன பண்ணுறது, அதுக்கு எனக்கு சோம்பேறியாக இருக்கிறதுனால இன்றைக்கி நைட்டு இட்லியும் கத்திரிக்காய் பஜ்ஜி தான் செய்ய போகிறேன். கத்திரிக்காய் பஜ்ஜிக்கு என்ன செய்ய போகிறோன்னா, வெங்காயம் பெரிய வெங்காயம் 3 எடுத்துகிட்டு இருக்கேன், தக்காளி 3 எடுத்துகிட்டு இருக்கேன், அதே மாதிரி 6 பல்லு பூண்டு, கத்திரிக்காய் 2, பச்சை மிளகா. என் கூட ஹெல்ப்புக்கு யார் யாரெல்லாம் பாருங்கள், எங்கள் பப்பு எல்லாம் காய் கட் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இப்போ தக்காளி வேணுன்றதுனால உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அப்புக்கு தக்காளினா, எல்லா டாக்கும் வந்து தக்காளினா பிடிக்காது, ஆனால் எங்கள் அப்புக்கு தக்காளினா ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், இப்போ தக்காளி பஜ்ஜிக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இப்போ குக்கரை விசில் வச்சுட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டு நம்ம கடைஞ்சி எடுத்துட்டோன்னா கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி. குக்கரில் 3 விசில் வச்சுட்டு கடைஞ்சி எடுத்துனா ஃபைனல் அவுட்புட் இது தான் கத்திரிக்காய் மசியல். தாளிப்பு வந்து எண்ணெய், சீரகம், பெருங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளித்து இறக்கணும்.